வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலா. என்னங்க இன்னும் ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் திசை நடக்குதுங்க. அவருக்கு கல்யாண யோகத்துக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் இந்த துலா லக்னத்துக்கு 2-7 அந்த செவ்வாய் திசை 12ல் நிற்கிது. அது மாரக திசை. இவர் ஜாதகம் நல்லா இல்லை. எவ்வளவு பெரிய வருத்தம் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அவர் அதை எதிர்பார்க்கல. யாரு அந்த ஜாதகரை கொண்டு போய் கொடுத்த இடத்துல அதை அவர் எதிர்பார்க்கல. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அவங்களும் அப்படித்தான் சொல்கிறார். அந்த செவ்வாய் அவருக்கு மாரகத்தை கொடுக்கும். மன வருத்தமாக இருக்குங்க. ஜோதிடம் ஒன்றும் தெரிஞ்சால் சொல்லுங்க, இல்லை சொல்லாமல் போங்க. 8ஆம் பாவம் உங்களுக்கு மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கும், 6ஆம் பாவம் கஷ்டம் கொடுக்கும், 12ஆம் பாவம் கஷ்டம் கொடுக்கும்னு சொல்லி முடிச்சிட்டோம். அது என்ன 7ஆம் பாவம் மாரகத்தை கொடுக்கும்? எத்தனை பேருக்கு அப்படி கொடுத்துருக்கு? எத்தனை பேருக்கு நடந்திருக்கும்? ஒரு தீய திசை நடந்தால் அந்த ஜாதகம் பார்த்துங்க, இது கொஞ்சம் 8ஆம் பாவத்தை குறிகாட்டுது, 12 செய்யுது, 6 செய்யுதுன்னு சொல்லி தவிர்க்கலாம். 7ஆம் பாவத்தை செய்து பாவ ரீதியாக செவ்வாய் வேற 11ஆம் பாவத்தில் இருக்கு. அந்த கணக்கெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அப்படியே பார்த்து என்னத்தையோ சொல்லிட்டு போகிறவங்க கூட்டம் தானே. அதைத்தானே மக்கள் நம்புது. மக்களை குறை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது. இந்த ஜோசியர் நல்லவர், இந்த ஜோசியர் நல்லவர்னு கேனத்தனமாக நம்ம போய் 4 பேர் சொல்லி அதை போய் பார்த்து பொய்யவும் பிராடையும் சொல்கிறவன் முருகன் கமெண்ட் போட்டிருந்தார். விழுப்புரம் முருகன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் பொய் சொல்கிறவன்ட்ட டோக்கன் கிடைக்கல சார்னாரா. அதுக்குத்தான் நம்ம என்ன செய்கிறது? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் மனிதர்கள் நம்மளையே தேடி ஜோதிடம் பார்த்துருவாங்கன்றலாம் கிடையாது. ஒருத்தன் எழுதுறான், என் வீடியோவில் எழுதுறான், ஆமாம் இவருக்கு பரிகாரம் சொல்ல தெரியலேன்னு சொன்னால் இவருக்கு தெரியலன்ட்டு போக வேண்டியதானே. இப்போ மனிதனுக்கு நோய் வந்தால் அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான்ல. அப்புறம் என்ன, அதில் குணமாகுதில்ல. கெட்ட காலம்னா காலம் வர்ற வரைக்கும் அவன் காத்திருக்கத்தானே வேணும் அப்படின்ற. அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? நோய்க்கு உடனே மருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், கடனுக்கு உடனே மருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா? வழக்கு வியாஜியங்களுக்கு உடனே மருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா? இவர் உடனே நோயை குறிகாட்டு. எல்லாத்துக்கும் நோய் நாங்கள் மருந்து சாப்பிட்டா குணமாயிருக்கலாம். அது மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கும் ஜோசியத்துக்கு என்னங்கடா சம்மந்தம்? அந்த கோயிலில் கட்டியிருக்க நவக்கிற கிளையெல்லாம் போய் பாருங்கள். இப்போ தான் நம்ம இன்ஜினியர் சொல்லிட்டு போனார், சார் பூரா புது கட்டடமாக இருக்குது சார். அதான உண்மை. நம்ம தான் சொல்கிறோம்ல சார், கோயிலுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இவன் பரிகாரம் சொன்னால் பரிகாரம் செஞ்சால் சரியாக முன்னாடி அது நோய். அதுக்கு மருந்து சாப்பிட்டா குணமாகும். இது காலத்தை உணர்த்துற கணிதம். நல்ல காலம் அதான் நல்ல காலம். நோய் போயிடுச்சுன்னா கடன் போயிடுமா? கடன் போயிடுச்சுன்னா வழக்கு போயிடுமா? வழக்கு போயிடுச்சுன்னா பகை போயிடுமா? பகை போயிடுச்சுன்னா துரோகம் போயிடுமா? துரோகம் போனால் குரோதம் தான் போயிடுமா? இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அந்த திசையில். அதனால தானே அந்த திசை போகணுங்கிறோம். அந்த திசை போகணும். அந்த புத்தி போகிற வரைக்கும் காலத்துக்கு கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னால் இவர் உடனே ரொம்ப விவரமானவரான் ஒருத்தன். எவனே தெரியாதுங்க. பிச்சைக்கார பசங்கள்லாம் எழுதுகிறாங்க. என்னத்தை சொல்ல, பிச்சைக்காரங்க என்ன காசில் பிச்சைக்காரனோ எதுலையோ, பட் ஜோதிடத்தில் பிச்சைக்காரங்க. அது எனக்கு தெரியும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. ஒன்றும் இல்லாத பாத்திரம் தான் நான் பிச்சை பாத்திரம். என்ன பண்ண சொல்கிறீங்க? எழுதிட்டு போகிறாங்க. இந்த 7ஆம் பாவ திசை நடக்குதுங்க. அதனால் அது மாரக திசை. அதனால் அதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா மனசு அப்படியே குத்துதுங்க. 7ஆம் பாவ திசை நடந்தால் தானேங்க பொண்டாட்டி ஈஸியாக கிடைக்கும், புருஷன் ஈஸியாக கிடைக்கிறது அதுதானேங்க. பார்க்குறவங்க எல்லாருமே நமக்கு புது மனிதர்கள் அனைவருமே நட்பாகிறது 7ஆம் பாவ திசையில் தானேங்க. பல்வேறு மனிதர்களை, பலதரப்பட்ட மனிதர்களை நட்பாக்கி செல்லக்கூடிய யோக அமைப்பு அதுதானுங்க. அது நமக்கு வேணும் இல்லைங்க. அந்த 7ஆம் பாவ திசை நடந்தால் தானேங்க வரும். நீங்கள் என்னடா அண்ணா 7ஆம் பாவம் மாறுங்க வருது, அப்போ மற்றதுலாம் மனுஷன் ஜாகலையா? மற்ற திசையிலெல்லாம் சாகலையா? கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணத்தை சொல்லிட்டு போகணுங்க. இல்லை கெட்ட பாவத்தை நடத்துகிற 6, 8, 12 தொடுற திசையாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு போகலாம். 2-7 திசை அவருக்கு மாரகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தவே தவிர்க்கிறாங்கன்னா அதெல்லாம் நல்லாவா இருக்குது?
ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது சார் இந்த ஜோசியர்களை கேட்டு. அப்புறம் எப்படி சார் குடும்பம் நடக்குது, 7ஆம் பாவம் நடக்குது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டுட்டு வரணும்னு நினச்சி அவங்க ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. அவருக்கு வயசோ பார்த்தீங்கன்னா 95 பிறந்திருக்கார், வயசு 30 தான். 30 வயசு வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருக்காரு. தனக்கு வேலை வாய்ப்பு எல்லாங்க நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அவர் போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறீங்க, நமக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி தீய திசைகளை சொல்லி அவங்க சரிவர தன்னை சரி பண்ணிக்கல அப்படிங்கிறப்ப அது வேதனையாக தானே இருக்குது. அது ஒரு வேதனை அமைப்பு தானே. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் எப்பவுமே இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உண்மையிலே மன வருத்தப்படுவோமுங்க. இப்போ என் ஜாதகம் நான் தப்பிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும். நான் சிக்கலாகணும்னு அப்படிங்கிற அமைப்பு எனக்கு இருந்துட்டால் எனக்கு ஒரு தீய பாதை தான் கிடைக்கும். அப்போ நல்ல பாதை எனக்கு கிடைக்கணுங்கிற அமைப்பு எனக்கு இருக்குமே. ஆனால் நான் நல்ல ஜோதிடத்தை போய் இந்த ஜாதகத்தை கொடுத்து, ஐயா விளக்கமாக பலன் சொல்லு, ஏங்க பல லட்சம் செலவழித்து கல்யாணம் பண்ண போகிறோம், சில ஆயிரங்கள் செலவழித்து பலன்களை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலாம்ல. அதெல்லாம் கிடையாது. வெறும் 10 பொருத்தத்தை பார்த்து டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போகிறது. இத்தனைக்கு இத்தனை இருக்குங்க, பார்த்துருவோம் வச்சுவோம். என்னத்தை சாய்ச்சிட போகிறீங்க? அந்த 10 பொருத்தத்தினால என்ன நடந்துருச்சுங்க? இந்த நாட்டில் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஜெயித்தவங்க எத்தனை பேர்? அப்படி ஜெயிச்சிட்டா கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம காமிச்சிடலாம்ல. ஃபேமிலி கோர்ட்டில் பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க, அவங்க வேணும்னே செய்கிறாங்கன்னு நம்மளும் ஜாட்சி சொல்லலாம்ல. இல்லையே, அதை பொருத்தம் பண்ணியும் கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க, பொருத்தமாக இருந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க, பொருத்தமாக இருந்து காணா போனவங்க இருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க தசால நடக்கக்கூடிய பிரச்சனைகள். நல்ல காலம் கெட்ட காலம். அந்த காலத்துக்காக போய் ஏப்பா எனக்கு ஒருத்தன் மருத்துவம் சொன்னேன், என்ன சொன்னேன், ஏன் மருந்து சாப்பிட்டு குணமாகுதான் நானே சொல்கிறேங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு போவோம்யா, அங்கே வயதால் இருக்கக்கூடிய ஃபேமிலி டிஸ்பியூட் கேஸுகளை கூப்பிடுவோம்யா. எந்த கோயிலுக்கு போய் சொல்கிறியா போவோம்யா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்யா, இல்லை 2 பேருக்கும் பிடிக்கலைன்னா பிரிஞ்சு வாழணும்யா. வாங்கய்யா, அங்கே அந்த வழக்கை பூரா எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போயிடலாங்கய்யா, பிரச்சனை தீர்ந்துருங்கய்யா. நீங்கள் ஐயா சொல்கிறபடியே நான் வந்துடுறேங்க. உங்கள் பரிகாரம் அந்த மூட்டையிலே நான் வந்துடுறேன்யா. உங்கள் பரிகாரம் மூட்டையிலே சொல்கிறேங்க. வாங்கய்யா, பரிகாரத்தை பண்ணிடுவோம்யா, எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம்யா. நான் அதைத்தானே சொல்கிறேன். அதே மாதிரி அதே ஹாஸ்பிட்டல்லைங்கய்யா மருந்து சாப்பிட்டா குணமாயிருமையா. எத்தனை பேருக்குங்கய்யா அங்கே மருந்து சாப்பிட்டு குணமாகாதவங்க தான்யா ரொம்ப நாள் படுத்து செத்தும் போயிடுறாங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா, எந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போகும்? ஒரு காமுட்டாத்தனமாக பேசிக்கிட்டு நம்மளை அதுவும் மரியாதை இல்லாமல் பேசுறது, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசுறது. மூலகட்ட ஜோதிடமாக போச்சு. மூலகட்ட மனிதர்கள்ட்ட ஜோதிடம் சிக்கிக்கிரிச்சு ஆன்மீக பரிகாரத்துக்கு போய் ஏமாறக்கூடிய கூட்டத்துக்கு போனால் அவன் இந்த 2 7ஆம் பாவ திசையை மாரக திசை, அதனால் கல்யாணம் பண்ணாதேன்னு தானே சொல்லுவேன். எப்படி ஜோதிடர்கள் சிக்கிறான் பாருங்க. 50 ரூபா ஜோசியம், 100 ரூபா ஜோசியம். ஜோதிடம் உண்மையிலே வருத்தம்ங்க. அதுக்கு ஒரு படிப்பு கிரேடு கண்டவன்லாம் வாத்தியார். இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டால் என்னன்னே தெரியாது, அவன்லாம் வாத்தியார். நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேங்க. நீ எங்கே படித்தான்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா தெரியாதுங்க. அவங்கெல்லாம் ஜோசியர்ன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மாரகாதிபதியா. வணக்கம்ங்க, வணக்கம்ங்க, நன்றிங்க.